சினிமாவில் ஒரு சீனில் ஒரு சப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கு ஃபோக்கஸ் சேஞ்ச் ஆகிறத நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதாவது ஃபோக்கஸ் டிரான்சிட் ஆகிறத பார்த்துருப்பீங்க. அதாவது ஹீரோலேருந்து அப்படியே வில்லனுக்கு போவாங்க, வில்லன்லேருந்து அப்படியே ஹீரோயினுக்கு வருவாங்க, அப்படியே டக்குன்னு சீனை கட் பண்ணாமல் அந்த ஒரே சீனுக்குள்ளே ஃபோக்கஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். அந்த ஃபோக்கஸ் டிரான்சிஷனை, அதாவது ஃபோக்கஸ் புல்லிங்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்த எப்படின்னு சினிமாவில் செய்கிறாங்க அப்படின்னா மேனுவலாக செய்கிறாங்க. ஏன்னா மேனுவல் லென்ஸ் வந்து ஃபோக்கஸ் புல்லர் தனியாக செய்வாங்க. அந்த விஷயத்த நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க மிரர்லெஸ் கேமராலேயே வித் ஆட்டோ ஃபோக்கஸ் லென்ஸோட நீங்கள் செய்யலாம். இப்போ நிறைய கேமராவில் மார்க்கெட்டில் இந்த ஃபோக்கஸ் டிரான்சிஷன் விஷயம் அவங்க பேரில் வச்சுருக்காங்க. எஸ்பெஷலி ஃபார் லூமிக்ஸில் GH5லேருந்து ஆரம்பித்து இப்போ இருக்க S5 Mark II X வரைக்கும் இந்த ஃபோக்கஸ் டிரான்சிஷன் ஆப்ஷனை கேமராவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை இன்னைக்கு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத சுருக்கமாக அழகாக பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ உங்கள் கேமராவை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் மெனுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ரெக்கார்டிங் மூடில் இருக்கோம், அதை பார்த்துங்க. இப்போ மூவி மூடில் இருக்கோம். ஸோ மூவி மூடில் மெனு ஆப்ஷனில் உங்களுக்கு லாஸ்ட் செட்டிங்கில் வந்தீங்கன்னா ஃபோக்கஸ் டிரான்சிஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களை ஃபோக்கஸை செட் பண்ண சொல்லி, அதாவது ஃபோக்கஸ் பொசிஷனை செட் பண்ண சொல்லி அடுத்த பேஜில் வந்து நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு புதிர் மாதிரி இருக்கும். இது வரைக்கும் ஃபோக்கஸ் டிரான்சிஷனை யாருமே யூஸ் பண்ணீங்கன்னா இது ஒரு புதுசாக இருக்கும். அதாவது பொசிஷன் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைட் காமிக்குது. இது என்னடா அது என்னமோ WB ISO என்ன எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் மாதிரி காமிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா, லூமிக்ஸ் கேமரா யூஸ் பண்ண எல்லாருக்குமே தெரியும், உங்களோட ஷட்டர் பட்டனுக்கு பக்கத்துலேயே ஒயிட் பேலன்ஸ், ISO அண்ட் எக்ஸ்போஷர் காம்பன்சேஷனுங்கிற 3 பட்டனை வரிசையாக கொடுத்துருப்பாங்க. இந்த 3 பட்டனையும் உங்களோட பொசிஷன்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒயிட் பேலன்ஸை 1, ISOவை பொசிஷன் 2, தென் எக்ஸ்போஷர் காம்பன்சேஷனை பொசிஷன் 3க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொசிஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரே சீனில் 3 சப்ஜெக்ட்னு வச்சுங்களேன். ஒரு ஹீரோ, ஒரு வில்லன், ஒரு ஹீரோயின் அப்படின்னா, ஹீரோ வந்து பொசிஷன் 1, வில்லன் பொசிஷன் 2, ஹீரோயின் வந்து பொசிஷன் 3. ஸோ 3 சப்ஜெக்ட்டுக்கு நம்ம 3 ஃபோக்கஸ் பொசிஷனை சேஞ்ச் பண்ணுறோம். அதுக்கான இடம் தான் அது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஏத்தாப்பில் ஒரு பொம்மை இருக்குது. அந்த பொம்மைக்கு முழுசாக தெரில, வாய் மட்டும்தான் தெரியுது. ஸோ அந்த இடத்த நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து பொசிஷன் 1 அப்படிங்கிற இந்த ஒயிட் பேலன்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்துருச்சு. இப்போ அங்கேருந்து நான் வந்து அப்படியே ஹீரோலேருந்து இப்போ வில்லனுக்கு போகிறேன். வில்லனுக்கு வந்து அங்கே இருக்கிற ஃப்ளவர் வாஷ் தான். ஸோ அவரை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு பொசிஷன் 2 ISO பட்டனை செட் பண்ணிட்டேன். அங்கேருந்து அங்கே தெரிகிற மைக்குக்கு போகிறேன். அந்த மைக்கு தான் வந்து நம்மளோட 3வது ஆள். அந்த 3வது ஆளை வந்து நான் மேனுவலாகவோ இல்லை ஆட்டோ ஃபோக்கஸுங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணி ரொம்ப டீட்டெயிலாக போகணும், விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கும். அது போயிட்டு நான் 3வது பொசிஷனை பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டேன், அதாவது எக்ஸ்போஷர் காம்பன்சேஷனை ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ 3 பொசிஷனுமே செட் ஆகிட்டு. செட் அப்படிங்கிற இது ரைட் சைட் கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா, பாட்டமில், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 பொசிஷனுமே செட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 3வது பொசிஷனில் வந்து இருக்கிறோம், அதாவது மைக்கிட்ட இருக்கும். இந்த மைக்கிலேருந்து நீங்கள் அப்படியே 2வது பொசிஷனுக்கு கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா ஃப்ளவர் வாஷ் வந்து அப்படியே ஃபோக்கஸில் வந்துடுச்சு. அடுத்தது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி 1வது பொசிஷனுக்கு சேஞ்ச் பண்ணி ஓகே பண்ணிங்கன்னா அப்படியே அங்கே இருக்கிற பொம்மை அப்படியே வந்துடுச்சு, ஃபோக்கஸில் வந்துடுச்சு. ஸோ இப்போ 3மே கரெக்டான பொசிஷனில் நம்ம செட் பண்ண அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் செக் பண்ணிட்டீங்க. இப்போ ரெக்கார்ட் பட்டன் அழுத்தினதுக்கப்புறம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து மேலே இருக்கிற அந்த 3 பட்டனை யூஸ் பண்ணி உங்களோட பொசிஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணி அந்த சீனுக்கு ஏற்றாப்பில் ஒரே சீனில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரெக்கார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ பொம்மைகிட்ட இருக்குது என்னோடய ஃபோக்கஸ். அப்படியே அங்கேருந்து நான் மைக்கிட்ட போகிறேன். 3வது பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னே எனக்கு அப்படியே அங்கேருந்து ஃபோக்கஸ் வந்து சேஞ்ச் ஆகி எனக்கு இந்த மைக்கிட்ட போகணும். 3வது பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃபோக்கஸ் சேஞ்ச் ஆகி அப்படியே மைக்கிட்ட போகுது பாருங்கள். மைக்கிட்ட போனது அடுத்தது 2வது ப்ரெஸ் பண்ணோன்னு அப்படியே ஃப்ளவர் வாஷுக்கு வந்துடுச்சு. இப்போ ஃப்ளவர் வாஷ் முடிச்சுன்னு இந்த பொம்மை பேசுதுன்னு வச்சுங்களேன். அடுத்தது 1வது பொசிஷனுக்கு வரேன். அப்படியே அங்கேருந்து இந்த பொம்மைக்கிட்ட ட்ரான்சிஷன் வந்துடுச்சு. இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது இந்த வீடியோ. ஸோ இப்போ ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ உங்களோட ரெக்கார்ட் டைமில் நீங்கள் இந்த ஃபோக்கஸ் விஷயத்தை நீங்கள் மாற்றி நீங்கள் ஃபோக்கஸ் ரிங்கை வந்து யூஸ் பண்ணாமல் மேனுவலாவோ இல்லை ஆட்டோ ஃபோக்கஸ் யூஸ் பண்ணி நீங்கள் முன்னாடியே ஃபோக்கஸ் பாயிண்ட்டை செட் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் டைமில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்தந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கு ட்ரான்சிட் ஆகி போகிறது தான் இந்த ஃபோக்கஸ் ட்ரான்சிஷன். ஸோ இதில் இவ்வளோ தானா, இதுக்கு மேலே வேறு எதுவும் விஷயம் இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே மோர் செட்டிங்ஸ் அப்படின்னு ரைட் சைடில் கீழே தெரியுது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். உங்களோட டிஸ்பிளே பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸ்க்ரால் வீலுக்கு கீழே இருக்கிற டிஸ்பிளே பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து ஃபோக்கஸ் ட்ரான்சிஷனுக்கு உள்ள மெனு செட்டிங். இதில் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பொசிஷன் செட்டிங்ஸ் இப்போ தான் பார்த்தோம்.
அடுத்தது ஃபோக்கஸ் ட்ரான்சிஷன் ஸ்பீட் வந்து இப்போ மீடியமில் இருக்குது. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் எல்லா கேமராலையும் மீடியமில் தான் இருக்கும். உங்களுக்கு சூப்பர் ஹைலேருந்து சூப்பர் லோ வரைக்கும், சூப்பர் ஹை, மீடியம், லோ அண்ட் சூப்பர் லோ ஸ்பீடு ஃபோக்கஸ் ட்ரான்சிட் ஆகிற ஸ்பீட். அடுத்தது ஃபோக்கஸ் ட்ரான்சிஷன் ரெக்கார்ட். இது என்னது 1 2 3 ஆஃப்னு இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து 1ல் வச்சுருக்கேன், 2 3 அண்ட் ஆஃப்னு இருக்குது. இது என்னென்னா 3 பொசிஷன். ஓகேவா? நான் ரெக்கார்ட் பட்டனை அழுத்தினதுக்கப்புறம் எனக்கு எந்த பொசிஷனில் இருந்தாலுமே எனக்கு நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து நின்றுடும். அதுக்கப்புறம் தான் நான் வந்து சேஞ்ச் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். இப்போ நம்பர் 2 இல்லை நம்பர் 3 செட் பண்ணோன்னா எனக்கு வந்து ரெக்கார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக நம்பர் 3க்கு வந்து அதுக்கப்புறம் அப்படியே வெயிட் பண்ணும் என்னோடய கட்டளைக்காக. ஸோ அந்த மாதிரி உள்ள பொசிஷன் இல்லை ஆஃப்னு வச்சிட்டோம்னா நம்ம எதில் வேணாலும் இருக்கலாம். ரெக்கார்ட் பட்டன் அழுத்தினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம பொசிஷனை 1 and 2 3 அதுக்குள்ளே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கும். அடுத்தது ஃபோக்கஸ் ட்ரான்சிஷன் வெயிட்னு இருக்குது. இது வெயிட்னு என்னங்க 10 செகண்ட் 5 செகண்ட் 2 செகண்ட்ஸ் அப்புறம் ஆஃப்னு இருக்குது. இது என்னென்னா நீங்கள் வந்து பொசிஷனை சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அந்த ட்ரான்சிஷனை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ 10 செகண்ட் கிளிக் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கலாம். இதில் இருக்கிற அந்த 10 செகண்டுங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் பொசிஷன் 1லேருந்து பொசிஷன் 3க்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம், இந்த பொம்மையிலேருந்து நான் மைக்குக்கு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அது 10 செகண்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த ஃபோக்கஸை ட்ரான்ஸ்மிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். இது வந்து ரொம்ப சில இடங்களில் உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக உள்ள விஷயம். ஸோ இவ்வளோ நேரம் இந்த ஃபோக்கஸ் ட்ரான்சிஷன் பற்றி பேசணும். இந்த ஃபோக்கஸ் ட்ரான்சிஷன்லாம் எப்போல்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா, லைவ் கிராப்பிங்கில் இருக்கீங்க, 4K லைவ் கிராப்பிங்கில் இருந்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் ஆட்டோ ஃபோக்கஸ் இல்லாமல் லென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, மேனுவல் ஃபோக்கஸில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அப்பயே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபோக்கஸ் ட்ரான்சிஷன் ஸ்பீட், இப்போ ட்ரான்சிஷன் ஸ்பீட்லாம் சொன்னோம்ல, அது லென்ஸுக்கு சேஞ்ச் ஆகும். சில நல்ல குவாலிட்டியான லென்ஸ் இருந்துச்சுன்னா சூப்பராக ஸ்மூத்தாக அது இருக்கும். சில ரொம்ப சீப்பஸ்ட் குவாலிட்டி லென்ஸாக இருந்தால் உங்களுக்கு அந்த ஸ்பீடு வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப க்ளோசஸ்ட்டு அந்த ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டிங்கன்னா அது ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. எல்லா லென்ஸுக்கும் ஒரு மினிமம் இது இருக்கும்ல, ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப க்ளோஸாக வந்துட்டிங்கன்னா அது வேலை செய்யாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோக்கஸ் ட்ரான்சிஷன் பொசிஷன்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணாலோ இல்லை பேட்ரி ரிமூவ் பண்ணாலோ இல்லை லென்ஸை ரிமூவ் பண்ணாலோ இல்லை லென்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணாலோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணாலோ இல்லை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணாலோ இல்லை உங்களோட இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் விஷயத்தில் இருக்குல்ல, கண்டினியூஸ்லேருந்து மேனுவல் சிங்கிள் அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டாலோ நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னென்ன பொசிஷன்லாம் செட் பண்ணி வச்சிங்களோ அது எல்லாமே டெலீட் ஆயிரும். அதுக்கப்புறம் திரும்பி போய் நீங்கள் முன்னாடி மாதிரி புது பொசிஷனாக செட் பண்ண முடியும். தென் இன்னொரு ஞாபகம் வச்சுங்க, இந்த மாதிரி ஃபோக்கஸ் ட்ரான்சிஷன் யூஸ் பண்ணும்போது ட்ரைபாட்லேயோ ஸ்டாண்ட்லேயோ போட்டு நீங்கள் ஒரு வாட்டி கேமரா ஃபிக்ஸ் பண்ணி ட்ரான்சிஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, ஒரு பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சப்ஜெக்டையோ இல்லை கேமராவையோ அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வேறு மாதிரி ஆகிடும், ஃபோக்கஸ் ஆகாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ இவ்வளோ தாங்க இந்த செட்டிங்ஸில் உள்ளது. ஸோ ஃபோக்கஸ் ட்ரான்சிஷன் வந்து 3 ஃபோக்கஸ் பாயிண்ட்டை நீங்கள் உங்களோட லூமிக்ஸ் கேமராவில் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற கேமராஸில் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சோனி, கேனான், ஃபியூஜி, ஒலிம்பஸ், இல்லை நிக்கான் ஏதாச்சும் இந்த ஃபோக்கஸ் ட்ரான்சிஷன் இந்த மாதிரி விஷயங்கள் அந்த கேமராவில் இருக்குதா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை இதில் ஏதாச்சும் உங்களுக்கு மேலே ஏதாச்சும் இந்த விஷயங்களில் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நானும் தெரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது மிரர் ஸ்டுடியோ, வி கிரியேட் a bond with you. Bye bye.